நான் சொல்ல போகிற இந்த 10 விஷயங்களை மறந்தும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே எப்போவுமே வரமாட்டாங்க. இது செல்வ கணபதியோட வாக்கு. கணபதியோட வாக்கு 10 மந்திரங்கள். 10 மந்திரங்களில் முதல் மந்திரம் ஓம் கணபதியே போற்றி. இரண்டாவது மந்திரம் ஓம் செல்வ கணபதியே நீ வருவாயே. இந்த மந்திரங்களை ஒன்றுன்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்போ இல்லை காலை கண் விழித்ததற்கு பிறகோ சொல்லும் பொழுது உங்களுக்கான நாள் நிம்மதியாக தொடங்கும். வாழ்க்கையில் செல்வம் பெருகி சண்டை சச்சரவுகள் குறைந்து வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியான நிலைமை நிலவும். இதற்கான அனைத்தையும் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கின்றன. சரி, 10 விஷயங்கள்ல நான் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றாமல் இருப்பது மிகவும் தவறான விஷயம். விளக்கை ஏற்றாமல் போகும் பொழுது மாலை நேரத்தில் லக்ஷ்மி வீட்டிற்குள் நிச்சயமாக வரமாட்டாள். அது இல்லாமல் தரித்திரம் தலை தூக்கும். இரண்டாவது விஷயம், பூஜை அறையின் வாசலில் துடைப்பம் வைப்பது, அழுக்கு பொருட்களை வைப்பது, அழுக்கு துணிகளை வைப்பது, சுத்தமில்லாமல் அந்த இடத்தை வைப்பது, ஒழுங்காகவும் முறையாகவும் பராமரிக்காமல் அந்த இடத்தை அப்படியே விடுவது கூடவே கூடாது. இவ்வாறு வாசல் அறையும் பூஜை அறையும் இருக்கும் பொழுது கடவுளின் எந்த அருளும் அந்த சக்திக்குள் நுழையாது. அந்த சக்திக்குள் நுழைய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே பூஜை அறையையும் வாசலையும் சுத்தமாக வையுங்கள். மூன்றாவது விஷயம், விளக்கை ஏற்றும் பொழுது பூஜை அறையில் நிச்சயம் ஏதேனும் ஒரு மலர் இருந்தே ஆக வேண்டும். மலர் இல்லாமல் பூஜை அறையை இருக்கவே விடாதீர்கள். பழைய மலர்களை தூக்கி வீசிவிட்டு வாரத்தில் ஒரு முறையாவது மலர்களை இறைவனுக்காக மாற்றுங்கள். மலர்கள் அருள் தரும் தூய்மையான சக்தியின் அடையாளமாகும். மலர்கள் என்றும் நல்ல விஷயங்களையே உங்களுக்கு கொண்டு வரும். பரிசுத்தமான மலர்கள் என்றும் நல்ல ஆற்றலை வீடு முழுவதும் கொண்டு வரும். அதனால் மலர்கள் வைப்பது இறைவனுக்கு மிகவும் நல்லது. இதனால் வீட்டில் செல்வ வளம் மிகுந்து அருள் நிறைந்து இறைவனின் பரிபூரண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். நான்காவது விஷயம், எப்பொழுதும் வீட்டில் சுத்தமான நிலைமையே நிலவ வேண்டும். வீட்டின் சுத்தம் மிகவும் முக்கியம். வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒட்டடை இருப்பது அபசகுணத்தை ஏற்படுத்தும். ஒட்டடை இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். ஒட்டடை குச்சிகளையும் துடைப்பங்களையும் குப்பைகளையும் எப்பொழுதும் வீட்டை விட்டு அகற்றியே வைக்க வேண்டும். முக்கியமாக கதவிற்கு பின்னால் துடைப்பம் வைக்கவே கூடாது. கதவு என்பது லக்ஷ்மி கடாட்சம். அது வாசல். அதன் வழியாகத்தான் மொத்த அருளும் வீட்டிற்குள் வந்து சேரும். அதனால் கதவிற்கு பின்னால் இருக்கும் மூலை முடுக்குகளில் துடைப்பங்களை வைக்கவே கூடாது. அடுத்தது, வாசல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். வாசலில் காலணிகள் அங்கும் இங்கும் கலைந்து இருக்கக்கூடாது. காலணிகள் அழகாக அடுக்கப்பட்டு சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். மேலும் வாசலில் காலணிகள் அங்கும் இங்கும் சிதறி கிடக்காமல் ஒரே சீராக அடுக்கி வைப்பது மிகவும் சிறந்தது. இது மகாலட்சுமியின் வழியை தடுக்காமல் நேராக வீட்டிற்குள் நுழைய மிகவும் முக்கியமான அங்கமாக விளங்கும். அது மட்டுமில்லாமல் வாசலில் படிக்கட்டுகள் இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள வாசல் படிக்கட்டுகளில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைப்பது மிகவும் சிறந்தது. செல்வக் கடவுளான குபேரன் மற்றும் லக்ஷ்மியின் வருகையை மஞ்சள் எப்பொழுதும் சுத்தமாக கொடுக்கும். அதனால் மஞ்சள் மற்றும் குங்குமம் புனிதமான அடையாளம். அதை வாசலில் வையுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு வீட்டு விஷயங்களில் ஒன்றாகும். இதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். சமையலறையில் உப்பை சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். உப்பு எப்பொழுதுமே சிந்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எண்ணெய், கடுகு இது இரண்டையும் ஒன்றாக வைக்கவே கூடாது. இதை தனித்தனியாக தான் வைக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் பாலை முழுமையாக காய்ச்சி அதை மூடாமல் சிறிது நேரம் திறந்து வையுங்கள். பாலை திறந்து வைப்பது மிகவும் சிறந்தது. ஏனில் ஏதேனும் தூய சக்தி இருந்தால் அவை அமிர்தத்தை பருகும் பொழுது பாலை அமிர்தமாக நினைத்து பருக வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் தூய சக்தி அதை விரும்பினால் உங்கள் வீட்டில் பரிபூரண செல்வ கடாட்சம் கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் குடும்பம் செழிக்கும்.
அதனால் சிறிது நேரத்திற்கு பாலை திறந்து வையுங்கள். சிறிதளவு பாலின் சூடு குறைந்த பிறகு பாலை மூடி வையுங்கள். சூடாக இருக்கும் பொழுது பாலை அருந்தாதீர்கள். சற்று சூடு குறைந்தவுடன் அருந்துங்கள். ஏனெனில் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சிறிய சிறிய விஷயங்களை பார்த்து வீட்டில் பொறுமையாகவும் அழகாகவும் செய்யுங்கள். வீட்டில் பெண்களை விட ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பரிபூரணமாக கிடைக்கும். எந்த வீட்டில் ஒரு பெண் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறாளோ அந்த வீட்டில் தெய்வங்கள் வாழும். வீட்டில் இருக்கும் கணவன்மார்களோ அல்லது தகப்பன் அல்லது அண்ணன் தம்பி உறவுகள், ஆண் உறவுகள் எதுவாக இருந்தாலும் வீட்டு வேலையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் குபேரக் கடவுள் வீட்டிற்குள் நுழைய அது முழு காரணமாக அமையும்.